சில மாதங்களுக்கு முன்பாக திமுகவால் சுப்ரீம் கோர்ட்டில் தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது பிஜேபி அரசாங்கம் ஆளாத மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அப்படின்னு கொண்டாடப்பட்டது மக்களே. ஆனால் அந்த ஒரு தீர்ப்பு இன்றைக்கு தகர்க்கப்பட்டிருக்கு அதே சுப்ரீம் கோர்ட்டில். என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். 8th April 2025 இங்கே தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கு வந்தது. அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. எதற்கு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழக அரசாங்கத்திலிருந்து இங்கே சட்டமன்றத்திலேருந்து கொடுக்கப்படுகின்ற பில்லை கவர்னர் அவர்கள் அப்படியே வச்சுக்கிறாரு, அதை பாஸ் பண்ண மாட்டேங்கிறாரு, திருப்பி அனுப்பிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்காக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கை விசாரித்து 2 பெஞ்ச் ஜட்ஜ் விசாரித்தாங்க. அதில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படின்றது இந்தியாவிலேயே பிஜேபி ஆளுகின்றது இல்லாத மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கொண்டாடப்பட்ட தீர்ப்பாக பார்க்கப்பட்டுச்சு அந்த காலத்தில். அந்த ஒரு மாதங்களுக்கு என்னன்ற ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது கவர்னரு இங்கே சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பக்கூடிய ஒரு பில்லை ஹி கேனாட் கீப் இட் ஆஸ் அ பாக்கெட் வீட்டோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன அர்த்தம்னா, ஒரு கவர்னருக்கு ஒரு பில்லை கொடுக்குறாங்க, அனுப்புகிறாங்க ஃபார் பாசிங் இட் ஆஸ் அ லா அப்படின்னா 4 விஷயம் மட்டும்தான் பண்ணணும் கவர்னர். 1, அதை பாஸ் பண்ணணும், கிராண்ட் பண்ணணும், அசன்ட் கிராண்ட் பண்ணணும். 2வது வித்ஹோல்டு பண்ணலாம். எதுக்கு வித்ஹோல்டு பண்ணலாம்னா செக் பண்ணுறதுக்கு வித்ஹோல்டு பண்ணலாம். 3வது திருப்பி அனுப்பலாம். திருப்பி அனுப்பி இங்கெங்கே தவறு இருக்குது கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா 4வது இவருக்கு அதுக்கான அதிகாரம் இல்லை, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குன்னா he can send to President of India. இது 4 தான் பண்ண முடியும். பட் இந்த 4யுமே பண்ணாமல் பாக்கெட் பீட்டோ வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு தீர்ப்பில் ஒரு சாராம்சம் கொடுக்கப்பட்டுச்சு. 2வது சரி எத்தனை நாள் வச்சுக்கூடாது அப்படின்னு கேட்டால் 1 மாதம். ஃபர்ஸ்ட் 2 மாதம் டைம் கொடுக்குறாங்க. 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த பில்லை 4ல் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி திருப்பி அனுப்பணும். இப்போ சப்போஸ் திருப்பி நீங்கள் அசம்பிளிக்கு அனுப்பி விடுறீங்க, லெகிஸ்லேட்டிவ் பாடி அதை திரும்ப ரீகன்சிடர் பண்ணி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி அவங்க திருப்பி அனுப்புனாங்கன்னா அடுத்த 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ணி ஆக வேண்டும். அப்படி 1 மாதம் வரைக்கும் நீங்கள் பில்லை பாஸே பண்ணலைன்னா அது டிஃபால்ட்டாக லாவாக மாறிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு மக்களே. இது என்ன மாதிரி தீர்ப்பு அப்படின்னால், ஒரு கவர்னருக்கு ஒரு பில்லை நீங்கள் அனுப்புகிறாங்க, இங்கேருந்து மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து அசம்பிளியில் ஒரு பில்லை அனுப்புகிறாங்கன்னா அந்த பில்லை 2 மாதத்துக்குள்ளே ஒரு பதில் கொடுத்துடணும். அடுத்தது ரீகன்சிடரேஷன் பண்ணி திருப்பி இந்த பில்லை அனுப்புகிறாங்கன்னா அடுத்த 1 மாதத்துக்குள்ளே இந்த பில்லை நீங்கள் அசைன் பண்ணிடணும், இல்லை பிரசிடென்ட்க்கு அமுச்சு விட்ருங்க. 2மே பண்ணல அப்படின்னா 1 மாத காலத்துக்கு பிறகு அந்த பில் ஆட்டோமேட்டிக்காக லாவாக பாஸ் ஆயிரும். அப்படிங்கிறது ஒரு கவர்னர் உடைய பொறுப்பு அப்படிங்கிறது ரப்பர் ஸ்டாம்ப் போர்ஷன் மட்டும்தான் அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு அண்டர் த பிரசிடென்டோடைய ரெஃபரன்ஸின் படி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்சுக்கு மாற்றப்பட்டது. இங்கே இன்றைக்கு 20th November 2025 இன்றைக்கு இந்த கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எப்படி தீர்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்டு டைம்லைன் அப்படிங்கிறது கவர்னருக்கோ அல்லது பிரசிடென்ட்டுக்கோ கொடுக்க முடியாது ஜுடிஷியலால் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சாராம்சம். செகண்ட் சாராம்சம், கவர்னருக்கு டிஸ்கிரிஷன் பவர் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துட்டா அவர் ரப்பர் ஸ்டாம்ப் பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்க்கப்பட்டுரும் அப்படின்றது செகண்ட் சாராம்சம். தேர்டு, ஆனால் கவர்னரோ இல்லை பிரசிடென்ட்டோ ஒரு இன்டெஃபினட்டாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு பில்லு மேலே ரொம்ப நாள் உட்காந்துக்க முடியாது. சரி, எத்தனை நாள் அது நிர்ணயிக்கவே இல்லை, அது குறிப்பிடவே இல்லை. சரி, அப்படி உட்காந்துட்டாங்கன்னா அதை மறுபடியும் ஜுடிஷியலுக்கு வந்துச்சுன்னா ஜுடிஷியல் அதை ரிவ்யூ பண்ணி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க நீங்கள் அப்படின்னு அவங்க இனிஷியேட் பண்ணுவாங்களே தவிர இதை எடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெட்லைன் அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்னு போட்டான். சரி, 4வது பாயிண்ட் என்ன தெரியுங்களா, அப்படி ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள கவர்னரோ பிரசிடென்ட்டோ அதற்கு அந்த பில்லை பாஸ் பண்ணலன்னா அது லாவா பாஸ் ஆயிரும் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு லாவை, அந்த ஒரு ஆர்டரை தகர்த்துட்டாங்க. அப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அடுத்த வார்த்தை சொல்றாங்க என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் பாடியான கவர்னர் ஆர் பிரசிடென்ட்டும்
இந்த லெஜிஸ்லேட்டிவ் பாடியான சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்டும் 2 பேரும் வந்து நல்ல கோஆப்ரேஷனில் வாங்க, அப்படி கோஆப்ரேஷன் இல்லாமல் இருக்காதீங்க, எம்ஃபசைசிங் ஆன் த கோஆப்ரேஷன், என்கேஜ் பண்ணிக்கோங்க, நீங்கள் என்கேஜ் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு வார்த்தையை போட்டிருக்கிறாங்க மக்களே. இதை என்ன ஒரு கொடுமைனா, ஆல்ரெடி இந்த சட்டங்கள் இருந்தது. ஒரு கவர்னரோ பிரசிடென்ட்டோ ரொம்ப நாளாக ஒரு பில் மேலே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அடுத்தது இவங்க கோர்ட்டுக்கு போவாங்க. கோர்ட் நான் சொல்லுவோம், சரி ஏதாவது பண்ணிவிடுங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனை டைம்குள்ளே ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், கேட்டால் டிஸ்கஷன் பவர்னு சொல்லுவாங்க. டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸே பண்ணாமல் ஓகே நாங்கள் எடுக்கிறேன், ரைட்டு, எவ்வளோ நாள்? இப்போ யோசிச்சு பாருங்கள் மக்களே, இது என்ன மாதிரியான ஒரு இந்த விஷயத்தை கொடுக்கும். நான் உங்களுக்கு ஒரு அழகாக நான் சொல்கிறேன். பிஜேபி ஆளுகின்ற மாநிலமாக இல்லாமல் இருக்குமேயானால், அங்கே பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லாத ஒரு கட்சி ஆளுமையானால், இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவர்னர் போஸ்ட்டுமே மத்தியில் ஆளக்கூடிய அந்த ஒரு கட்சிக்கு ஃபேவராக இல்லாமல் போடுவது கிடையாது. ஸோ பிரசிடென்ட்டோ கவர்னரோ தே ஆர் ப்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆள்ற கட்சி அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அலையன்ஸ் வச்சுட்டோ இல்லை அவங்க ப்ரோவோ இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அந்த பில்லை நீங்கள் பாஸே பண்ணாமல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, டிஃபால்ட்டாக ஒரு நல்ல பில்லுன்னு வச்சுக்கோங்க, நல்ல லா இருக்குதுங்க, அந்த லா வந்து இங்கே இதில் அசம்பிளியில் வந்து பில்லாக ரெடி பண்ணி அனுப்புகிறாங்க கவர்னருக்கு. கவர்னர் கையெழுத்தே போட மாட்டேன்றாரு. அப்போ என்ன ஆகும்னா, அந்த மக்களுக்கு, அந்த ஸ்டேட் மக்களுக்கு என்னடா இவங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, சும்மாவே இருக்காங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க, ஒரு நல்ல சட்டங்களை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடும். ஸோ நெகட்டிவ் இன்கம்பன்சி வந்துடும். ஸோ நெகட்டிவ் இன்கம்பன்சி வருவதற்காகவே அந்த பில்லை ரொம்ப நாளாக எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஒரு தீர்ப்பு சுட்டி காட்டுதா இல்லையான்றதை நான் மக்கள் அனுமானத்துக்கே விட்டுறேன். சரி, இன்னொன்று, இப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கோர்ட்டுக்கு போவாங்க, சொல்லுவாங்க, கோர்ட் சொல்லும், திருப்பி வரும். எந்த காலகட்டத்துக்குள் அப்படிங்கிற நிர்ணயம் இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் இருந்துகிட்டு இருக்குன்றதுனால தான் டூ பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, டூ ஃப்ரேம். என்னன்னா டூ பெஞ்ச் இதில் லெஜிஸ்லேட்டிவ் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு பாடி. ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அந்த ஒரு பாடிக்கு தான் பவர் ஜாஸ்தியே தவிர கவர்னர் அப்படிங்கிறவங்க இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் பாடி தான். அவங்க ஏதாவது கான்ஸ்டியூஷனல் வைஸ் தப்பு இருக்கா, அது ஒரு மனிதனோட உரிமையோ இல்லது கடமையோ மீறுவதாக இந்த சட்டம் இருக்கின்றதா, இதை நீங்க செக் பண்ணலாமே தவிர இது நீங்க பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல பொலிட்டிக்கல் ப்ரோவா இருக்கக்கூடாது அப்படின்னு டூ பெஞ்ச்ல வந்து சொல்லாம சொல்லி காமிச்சாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து சரி. இப்போ இன்னொரு விஷயம் கேட்குற மக்களே, நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் காட்டுறேன். இந்த இமேஜ் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதாவது இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பின் சாராம்சத்தில் மொத்தம் 10 பாயிண்ட் இருக்குது. அதில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் படிக்கிறேன், தேர்ட் பாயிண்ட் படிக்கிறேன். Discharge of functions by the governor under Article 200 is not justifiable. The court can issue a limited directions to the governor to decide in a reasonable time if there is prolonged, unexplained or indefinite inaction. அதாவது ஒரு பில்லு மேலே ஒரு கவர்னர் ரொம்ப நாளாக எதுவுமே பதிலே சொல்லாமல் இருப்பது ஆர்டிகல் 200 கீழே ஜஸ்டிஃபை கிடையாது. அது கோர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு நாங்கள் ஒரு லிமிட்டட் டைரக்ஷன் கொடுக்க முடியும் ரீசனபிள் டைம்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 5th பாயிண்ட் பாருங்க, the court cannot prescribe timelines for the governor's decision on bills under Article 200. எவ்வளோ வேறுபாடு, ஒரே ஆர்டிக்கல்ல 2 வேறுபாடு. அதாவது ஒரு கவர்னர் ரொம்ப நாளாக ஒரு பில்லு மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னா அதில் நாங்கள் ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு ஒரு ரீசனபிளான டைமில் எடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. அதே 5th பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து கவர்னர் கிட்ட எந்த ஒரு டைம் ஃப்ரேமும் வைக்கவே முடியாது அதே ஆர்டிக்கலில் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்தில் 2 விதமான வேரியன்ஸ் எப்படி கொண்டு வருது, எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி ஒரு விதங்கள் ஒரு சில மேட்டர்ஸ் வந்து சரியாக இல்லைன்னா அது அமெண்ட்மெண்ட்டோ இல்லை கரெக்ஷன்ஸோ பண்ண வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை மட்டும்தான். இதை வந்து மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இதை
நாட் ஈவன் தி லெஜிஸ்லேச்சர் பண்ண முடியாது. ஸோ லெஜிஸ்லேட்டிவோ மக்களோ பண்ண முடியாத விஷயத்தை பண்ண வேண்டிய ஜுடிஷியலாக பண்ண முடியும். இப்போது இதில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கவர்னராலையும் பிரசிடென்டாலையும் ஒரு சில பில்லை எத்தனை நாளுக்குள்ள எவ்வளவு டைம் ஃப்ரேம்குள்ள இதை லாவாக கொண்டு வர்றது அப்படிங்கிற வரையறை இல்லாமல் போவதனால என்ன ஆகும்னா, அகெயின் இது ப்ரோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பாடிஸ், ஜென்ரலாக இப்போ கவர்னர்ஸ் யாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ப்ரோவாக இல்லாதவங்கள போடுறது கிடையாது தான். அப்போது அகெயின் இது எல்லா பவருமே இன்டைரக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த ஒரு தீர்ப்பு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது எந்த மாதிரியான நன்மையை விளைவிக்கும், தீமையை விளைவிக்கும், கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.